மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது ஒரு மிக அபாயகரமான புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை முதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் நேரடியாக தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஈரான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மிக முக்கியமான மாக்ஷர் பெட்ரோகெமிக்கல் வளாகத்தை இஸ்ரேலிய வான்படை தாக்கி அழித்துள்ளது. குஜிஸ்தான் மாகாணத்தில் உள்ள இந்த தொழிற்சாலை வளாகம் ஈரானின் மிகப்பெரிய தொழில் மையங்களில் ஒன்றாக கருதப்படுவதுடன் அந்த நாட்டின் பெட்ரோகெமிக்கல் ஏற்றுமதிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது. இதுவரை ஈரானின் ராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கி வந்த இஸ்ரேல் தற்போது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கில் இத்தகைய முக்கிய தொழில் மையங்களை குறிவைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய சர்வதேச போர் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு அமைப்பின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீண்டும் ஒருமுறை இஸ்ரேல் மீது சரமாரியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுவீச்சில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வான்வழி தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பு பங்கர்களுக்கு செல்லுமாறும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் இஸ்ரேலிய ராணுவம் தனது குடிமக்களுக்கு அவசர தகவல்களை அனுப்பியுள்ளது. ஈரானின் இந்த தொடர் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. முன்னதாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ரமாத் டேவிட் விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கியதை தொடர்ந்து இந்த மோதல் அனல் பறக்க தொடங்கியது. லெபனானின் இஸ்ரேல் நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை என ஈரான் அறிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அமைதி வேண்டுகோளையும் மீறி இஸ்ரேல் இப்போது ஈரானின் எல்லைக்குள் ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டப்பட்ட அந்த பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முற்றிலும் சிதைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த பகைமை ஒரு முழு அளவிலான உலகப் போரை நோக்கி செல்லக்கூடும் என பொருளாதார மற்றும் அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை தீர்மானிக்கும் பகுதிகளில் இத்தகைய தாக்குதல்கள் நடப்பது உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஈரானின் பொருளாதார மையங்களை இஸ்ரேல் தொடர்ந்து குறிவைத்தால் ஈரான் இன்னும் ஆக்ரோஷமான பதிலடி கொடுக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த போர் மேகங்கள் எப்போது விலகும்? சர்வதேச நாடுகள் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியுமா என்பதை உலகம் தற்போது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. Giriaz'ın Super Sunday Sale.